அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டாரு, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், ஐயோ பிஜேபி வந்துடும். நான் சொன்ன முதலமைச்சர் அவர்களே, இந்த தேர்தல் உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி, உங்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி கிடையாது. அது முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இன்னும் அதுல தான் இருக்கிறார், அதுல இருந்து மறக்கல அவர். இப்ப தேர்தல் சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும். உடனே இதுல பிஜேபி வந்து, எங்க பிஜேபி வரும்? அதிமுக தான் வரப்போகுது. அப்புறம் அதை பத்தியும் பேசுறது இல்லை. இப்ப என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்ன பற்றியும் மோசமா கொச்சையா கேவலமா பேசிட்டு இருக்கு. இது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு, அதை மாத்த முடியாது, அது ரத்தத்திலே ஊறி இருக்குது. யார அதை பத்தி கேவலமா பேசணும். இப்ப புதுசா ஐயோ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு அநீதி. என்ன அநீதி? 39 பேர்ல இருந்து 59 பேர் வர போறாங்க. அதுல 20 பேர் பெண்கள் வர போறாங்க. எல்லா மாநிலத்துக்கும் 50 விழுக்காடு உயர்த்துறாங்க. எம்எல்ஏ சீட்டும் உயர்த்துறாங்க, எம்பி சீட்டும் உயர்த்துறாங்க. அதுவும் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலிலே வருது. ஸ்டாலின் சொல்றாரு, அவர்கள் சொல்றாரு, இல்ல இல்ல அப்ப வேண்டாம், 34 வர எம்பி எலெக்ஷன்ல வச்சுக்கலாம். எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு துரோகி இருக்கின்றார், ஜி.கே. மணி. நான் கடந்த ஓராண்டு காலம் மனதில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தேன். ஜி.கே. மணியும் அவர் மகனும் சந்தோஷமா இருக்கணும், நானும் எங்க அப்பாவும் பிரிஞ்சு கிடக்கணும். அதற்கு காரணம் 100 விழுக்காடு இந்த துரோகி ஜி.கே. மணி தான் காரணம். இன்னைக்கு ஜி.கே. மணி பாரு, கோஷம் போடுறதுனால ஒன்னாக போறதில்ல, எலெக்ஷன்ல உங்க கோபத்தை காமிங்க. அதாவது இன்னைக்கு ஜி.கே. மணி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அடிமை, தமிழ்குமரன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அடிமை. திமுக சூழ்ச்சி செய்து நம் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து ஓராண்டு காலமாக, இந்த திட்டம் ஓராண்டு திட்டம் கிடையாது, பல ஆண்டு காலமாக திட்டம் இது. அதிலும் குறிப்பாக கடந்த ஓராண்டு காலமாக சூழ்ச்சி செய்து, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆயிடுச்சு, குழந்தை மாதிரி ஆயிட்டார். ஐயாவை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க, தப்பான கருத்துக்கள் எதுவும் வழியில் வேண்டாம். ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அதுல மாற்று கருத்து கிடையாது. 45 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக உழைத்தவர். ஆனா இன்னைக்கு அவர் குழந்தை மாதிரி ஆயிட்டார். அவரை பாய்சன் பண்ணி 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 சூழ்ச்சிகள் பண்ணி பண்ணி திமுக நம்ம கட்சியை நேரடியா அவங்கள ஒன்னும் பண்ண முடியல, அதனால சூழ்ச்சிகள் வைத்து, அது ஜி.கே. மணி அவருடைய மகனை வைத்து நாடகம் ஆடி எனக்கு ஐயாக்கும் பிரச்சனை எல்லாம் மூட்டி இப்படிலாம் நிறைய. ஆனால் குடும்பத்தில் வேணா குழப்பம் இருக்கலாம், ஆனா கட்சிய ஒன்னுக்கும் பண்ண முடியாது, ஒன்னுக்கும் பண்ண முடியாது. இன்னும் நம் கட்சி இன்னும் அதை விட இன்னும் பலமா வந்திருக்கிற கட்சி, அது உறுதியாயிருச்சு. இன்னைக்கு பலமான ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது. இதே ஜி.கே. மணி இங்க பெரியண்ணன், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், பெரியண்ணனை பத்தி தெரியும், இன்பசேகரனை பத்தி தெரியும், ஆச்சு. அவங்களுக்கும் துரோகம் செய்த ஜி.கே. மணி அவர்கள் எங்கயா காங்கிரஸ் வந்தது இந்த தொகுதியில்? தர்மபுரி மாவட்டத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, இந்த தர்மபுரி மாவட்டத்தில் கடைசியா காங்கிரஸ் கட்சி எப்போ சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். நான் இந்த தொகுதியில் சொல்லல, இந்த ஒட்டுமொத்த தர்மபுரி மாவட்டத்தில் கடைசியா காங்கிரஸ் கட்சி எந்த வருஷம் எப்பயா போட்டிட்டது? பிறகு திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி எதுக்கு திமுக ஒதுக்குறது? இவர் டெல்லிக்கு போறாராம் தமிழ்குமரன், அங்க சேர்றாரா, அரை மணி நேரத்தில் இந்த தொகுதியை காங்கிரஸ் ஒதுக்குறாங்க. இது ஜி.கே. மணி அவர்களுக்கு தெரியாதான்? ஐயா கிட்ட போய், ஐயா எனக்கு தெரியாது ஐயா, காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க ஐயா, ஐயா அதையும் நம்பிதான் இருக்கிறார். நான் கேட்கிறேன்,
இந்த தொகுதியில் எத்தனை பேர் காங்கிரஸ் ஓட்டு இருக்கும்? ஒரு 500 இருக்குமா? 50 தானா? 50 ஓட்டு. இதே காங்கிரஸ் கட்சி 20 கிலோமீட்டர் பில்லிகுண்டு தாண்டி மேகதாது அணையை கட்டிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில். இதே காங்கிரஸ். அந்த காங்கிரசுக்கு யாராவது ஓட்டு போடுவீங்களா? தமிழ்நாடு மக்கள் யாராவது ஓட்டு போடுவாங்களா காங்கிரசுக்கு? அங்க மேகதாது அணை கட்டுற இதே காங்கிரஸ் இந்த தொகுதியில் நிக்குது. அப்போ எந்த ஆதாங்கத்தில், எந்த நினைப்புல என்ன இந்த 2 பேரும் முதலமைச்சர் அவருடைய மகனுக்கும் 2 பேரும் உடந்தைன்னா அது நான் சாதாரணமா சொல்லிடுறேன். அதுக்கு மேல எங்கெங்கயோ என்னென்னமோ இருக்கு, சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், துரோகிகளை விரட்டி அடிங்க போக. எந்த தைரியத்தில் என்ன நிக்கிறீங்க? உனக்கு அடையாளம் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. இந்த கட்சியில் நீ என்ன இருப்பீங்க? ஜி.கே. மணி அவர்களே, இன்னைக்கு வாதியார் கூட அந்த அரசு வாதியார் கிடையாது. அந்த ராமகிருஷ்ணா மடத்துல அவர் சும்மா அங்க போய் கேர்டேக்கர், அவ்வளவுதான். அதான் அரசு பள்ளிக்கூடத்தில் நினைச்சுக்காதீங்க ஆசிரியர் சொல்லிட்டு, அது கூட கிடையாது. ஒரு கட்சியில, பாட்டாளி மக்கள் கட்சியில 25 வருஷமா உங்களை தலைவராக்கணுமே, அந்த நன்றி கொடுக்கணும் இல்லையா உங்களுக்கு? 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை எதிர்த்து உங்க பிள்ளைய விட்டு எதிர்த்து நிக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் மனசில் இருக்குது. எந்த கட்சி எடுத்து நிக்கிற? உனக்கும் குடும்பத்துக்கும் அடையாளம் கொடுத்த கட்சி இது. இன்னைக்கு 2000 கோடிக்கு அதிபதி. சம்பாரிச்சுட்டு போ, உனக்கு திறமை இருக்கு, சம்பாரிச்சுட்டு போ. ஏமாத்துற திறமை இருக்கு, சம்பாரிச்சுட்டு போ. ஆனா இது அரசியல். இந்த இயக்கம் அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம், சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமூகத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதை கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுக அவர்கள். இந்த துரோகம் சாதாரண துரோகம் கிடையாது. இந்த பிள்ளைங்க படிக்க கூடாது, இந்த பிள்ளைங்க வேலைக்கு போக கூடாது, குடிக்கணும், கூலியா இருக்கணும், விவசாயம் பண்ணணும், கல்லு உடைக்கணும், கிரஷர்ல வேலை செய்யணும். இதுதான் ஸ்டாலின் அவருடைய கனவு.